அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிற வசனம் ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு வாசிப்பேன். எப்பிராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இந்த நாளிலும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எப்பிராயீமே, என் மகனே, என் மகளே, உன்னை எப்படி கைவிடுவேன்? பழைய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்ற எண்ணங்கள் தோன்றும், கேள்விகளும் பலருக்கும் எழும். கிருபை கால சத்தியம் இதை குறித்து தரும் விளக்கம் என்ன? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12, 13, 27 வசனங்களில் வாசிக்கும் போது நாம் எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரம் ஒன்றா இருக்கிறது, ஆனால் சரீரத்தில் அநேக அவயங்கள் இருக்கிறது. அதுபோல நாம் எல்லாரும் கிறிஸ்துவாகிய சரீரத்தில் தனித்தனி அவயங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் கிறிஸ்துவின் சரீரமாகும். நாம் யாரா இருக்கலாம், யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கரா இருந்தாலும் சரி, அடிமையா இருந்தாலும் சரி, சுயாதீனமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து தான் சரீரம். அந்த சரீரத்தில் தனித்தனி அவயங்களாக நாம் இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே அமைப்புகளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26, 28, 29 வசனங்கள் வாசிக்கும் போது நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவின் மேல் கொண்ட விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்று கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்ட விசுவாசத்தினால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய புத்திரர்களாக, குமாரர்களாக, குமாரத்திகளாய் காணப்படுகிறோம். ஆகவே இனி நமக்குள்ளே யூதன், கிரேக்கன், அடிமை, சுயாதீனன், ஆண், பெண் என்கிற வித்தியாசமோ பிரிவினையோ இல்லை என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் இருக்கிறோம். இப்படி அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிரிவினை இல்லாமல் வித்தியாசமின்றி கிறிஸ்துவனுடையவர்களாய் இருப்பதினால், நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால், கிறிஸ்துவனுடைய சுதந்திரமாய் இருப்பதினால், கிறிஸ்துவனுடைய குமாரர்களாய் இருப்பதினால் ஆபிரகாமின் சந்ததியும் 29 வசனத்தை வாசிகள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாசிகள். இப்படி நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் அனைவரும் இருக்கிறதினால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்திற்கு சொந்தங்களாயும் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டு சத்தியம் நமக்கு கொடுக்கிற விளக்கம் என்ன? நாம் புதிய ஏற்பாட்டு சபையாரா இருந்தாலும்
நாம் கிறிஸ்துவுடைய அவைகளாய் இருப்பதினால், நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாகவே நாம் காணப்படுகிறோம். ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருப்பதினாலே நாம் வாக்குத்தத்தங்களுக்கு எல்லாம் சுதந்திரராய் காணப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டு சபையாருக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இது பிறப்பினால் நமக்கு கிடைத்ததல்ல, தேவன் நமக்கு கொடுத்த கிருபையினாலே நமக்கு கிடைத்த ஒன்று. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபை என்று கூறப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரம தகனத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற அனைத்தும் நம்முடைய பிறப்பினால் நாம் பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல. நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு, நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம், நாம் பெற்றிருக்கிற கிருபைகள், நாம் பெற்றிருக்கிற அனைத்து நன்மைகளும் அது பிறப்பினால் கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல. அது ஒழுக்க 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 தேவனுடைய கிருபையினால் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே கிருபைக்கான சக்தி தன் விளக்கத்தின்படி பழைய ஏற்பாட்டு சபையாருக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு புதிய ஏற்பாட்டு சபையார் சுதந்திரவாளியா இருக்கிறார் என்பதிலே எவ்வித சந்தேகம் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்து உடையவர்களாக இருப்பதனால், அவருடைய சரீரத்தில் அவைகளாக இருப்பதனால், தனித்தனி அவைகளாக இருப்பதனால் நாம் ஆபிரகாமுக்கு சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு சந்ததியாக இருக்கும்போது வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று என்னால் விடுங்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாம் மூலமாய் எனக்கும் சொந்தமானது என்கிற விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. எப்ராயிமை பற்றி கர்த்தர் சொல்கிறார், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்றும் அந்த ஆண்டவர் உங்களை ஒரு எப்ராயிமாய் பார்க்கிறார். என் மகனே எப்ராயிமே, என் மகனே எப்ராயிமே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன். எப்ராயிமை குறித்து வேதத்தில் பல்வேறு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். எப்ராயிமுடைய பக்தி காலையில் தோன்றி மறைகிற படியை போல் இருக்கிறது. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறார். இப்படி பல்வேறு அவரை பற்றிய குறைபாடுகளால் சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்ராயிம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறார். வேத புத்தகத்தில் எப்ராயிம் குறித்து பார்ப்போம்னால் பலவிதமான காரியங்கள் குறைகள் அவரை பற்றி சொல்லியிருக்கிறது. அவருடைய குறைகளெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படி குறைவுள்ள ஒரு மனிதனை பார்த்து அவன் திருப்பி போனால் அப்பம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் நல்ல வெந்த அப்பம், இன்னொரு பக்கத்தில் பார்த்தா அது பயன்படுத்த முடியாத, உபயோகப்படுத்த முடியாத ஒரு அப்பத்தை போல இருக்கிற ஒரு மனிதன். அவனுடைய பக்தி காலையில் தோன்றி மறைகிற பனியை போல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறது. இப்படிப்பட்ட குறைபாடு எல்லாம் மறுபடிந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன். அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் சொல்லலாம், எனக்குள்ள எத்தனை குறைபாடுகள் இருக்கிறது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு நான் பாத்திரவான் அல்லையே, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எனக்கு தகுதி இல்லையே என்று நீங்கள் ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், எப்ராயிமே நான் உன்னை கைவிட மாட்டேன். எப்படி உன்னை கைவிட முடியும்? எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? நான் உன்னை கைவிட மாட்டேன். இள வயது முதல் உன்னை நடக்க படைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இள வயது முதல் உன்னை நடக்க படைத்தினா உன்னை எப்படி கைவிட முடியும்? எப்படி உன்னை நான் கைவிடுவேன்? எப்படி உன்னை ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறது பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவனை கைவிட்டு விட்டாலோ, தேவனை மறந்து விட்டாலோ என்று நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம், வேதனைப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு பதிலே கிடைக்கவில்லை, எந்த மாறுதலும் எனக்கு நடக்கவே இல்லை, எவ்வளவோ காரியங்களை நான் கர்த்தருக்காய் செய்கிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன், நான் உபவாசம் பண்ணுகிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், இந்த நாட்டில் குடும்ப ஜெபங்களை பண்ணுகிறேன், எத்தனையோ காரியங்களை செய்தும் எந்த மாறுதலும் நடக்கவில்லையே, எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லையே, காரியங்கள் அப்படியே
ஒரு வித்தியாசத்தையும் காண முடியவில்லையே, ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தெரியவில்லையே, ஒரு நன்மைகளை கிடைக்கவில்லையே என்று கவலையோடு கூட இருக்கிறீர்களோ? ஆண்டவர் சொல்கிறார், எப்பிராயீமே, நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை. தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ, தேவன் என்னை மறந்து விட்டாரோ என்று நீங்கள் ஒருபொழுது நினைக்க வேண்டாம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14 17 சொல்லியிருக்கிறது, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். சீயோன் சொல்கிறார், தேவனுடைய பிள்ளை சொல்கிறார், தேவனுடைய மகன் சொல்கிறார், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களுக்கு சொல்கிற காரியம் என்ன? அப்படி நீங்கள் ஒருவேளை காணப்படலாம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவது போல, அந்த சீயோனை போல, அந்த தேவ ஜனங்களை போல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை போல, தேவனுடைய குமாரர்களை போல நீங்களும் கூட இந்த காலங்களில் தேவனை கைவிட்டு விட்டார், தேவனை மறந்து விட்டார் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஏ சீயோனே, தேவ மனிதனே, ஏ குமாரனே, எப்பிராயீமே, எப்படி உன்னை கைவிடுவேன்? சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளை பிறகாமல் தன் பாலனை மறப்பாளோ? சீயோனே, உனக்கு தெரியாதா? சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளை பிறகாமல் தன் பாலனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. இது உனக்கு தெரியாதோ? இதோ உன்னை என் கையில் உள்ளங்கையை வளைந்து வைத்திருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கையை வைத்திருக்கிறேன். உன்னை நிர்மூலமாக்கிறவர்கள், 17ஆம் வசனத்தில் கடைசி சொல்லியிருக்கிறது, உன்னை நிர்மூலமாக்கிறவர்கள், உன்னை பாழாக்கிறவர்கள் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். அந்த வசனத்தை வாசியுங்கள். நீ நிர்மூலமாக மாட்டாய். எல்லா நிர்மூலமாகிவிட்டது, எல்லா இல்லங்களும் பாழாகிவிட்டது, எல்லாருடைய பிரயாசம் வீணாகிவிட்டது, எல்லாருடைய முயற்சிகளும் பாழாகிவிட்டது. என் ஜெபமெல்லாம் நிர்மூலமாகிவிட்டது, என் ஜெபமெல்லாம் பாழாகிவிட்டது. நான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையெல்லாம் வீணாகிவிட்டது, நான் கர்த்தர் வைத்திருக்கிற நம்பிக்கையெல்லாம் பாழாகிவிட்டது என்று சூழ்நிலைகளை கண்டு ஒருவேளை கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், என்னை மறந்து விட்டார் என்று சொல்கிறாயோ? அன்பார்ந்தவர்களே, நீ உன் காரியங்கள் எல்லாம் பாழாகுவதற்கு, உன் காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாவதற்கு காரணமான அத்தனை பேரும் உன்னை விட்டு புறப்பட்டு போகிறார்கள். இனி உன் வாழ்க்கையிலே பாழ்வடைப்பு இல்லை, இனி வாழ்க்கையிலே நிர்மூலமாக்கப்படுவதில்லை, உன் காரியங்கள் நிர்மூலமாக்கப்படுவதில்லை, உன் காரியங்கள் பாழ்வடைக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. என் காரியங்கள் எப்படி பாழா போச்சுத, என் திட்டமெல்லாம் இப்படி பாழாய் போச்சுத, நான் நினைத்ததெல்லாம் இப்படி நிர்மூலமாகி போய்விட்டது, நான் நினைத்த காரியங்கள் இப்படி பாழாய் போய்விட்டது, எடுத்த பிரயாசம் எல்லாம் முயற்சி எல்லாம் பாழாய் போய்விட்டது, நிர்மூலமாகி போய்விட்டது என்று சொல்லி நினைக்கிறாயோ? அப்படி ஒரு காரியத்தை பாழாக்குவதற்கு, நிர்மூலமாகுவதற்கு உன்னோடு போராடின சத்துருக்கள் உதவிக்கு புறப்பட்டு போகிறார்கள். கர்த்தர் போராட்டத்தில் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்பிராயீம் யார்? இந்த எப்பிராயீம் யார்? எப்பிராயீமுக்கு யாக்கோபின், எப்பிராயீம் என்பது யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்புடைய இளைய குமாரன். இந்த எப்பிராயீம் யார் என்று பார்க்கும் என்றால், யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பின் இளைய குமாரன் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபுக்கு 12 குமாரர்களும் தீனாள் என்கிற ஒரு குமாரத்தை உண்டு. யாக்கோபுடைய 11வது குமாரன் தான் இந்த யோசேப்பு என்று பார்க்கிறோம். இந்த யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதற்கும் பார்வோனால் அதிபதியாக்கப்பட்டான் என்று ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, எகிப்து தேசம் முழுவதற்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் யோசேப்பை அதிபதியாய் ஆக்கியது மட்டுமல்ல, 41ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தின்படி அந்த யோசேப்புக்கு ஓர் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆஸ்நாத்தை மனைவியாய் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்களுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். மூத்தவன் மனாசே,
யோசேப்பை குறித்து வருத்தம் அல்ல. மனிதனுடைய ஆயுள் நாட்கள் 70, அது 80 ஆனாலும் அது வருத்தமும் சஞ்சலம் நிறைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி உடல்நிலை குறைவு இருந்தது. வயது 24 உடல்நிலை குறைவு. ஆகவே அந்த உடல்நிலை குறைவாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட யோசேப்பு தன்னுடைய இரு குமாரர்களையும் யாக்கோபை பார்ப்பதற்கு கூட அழைத்து போகிறார். யாக்கோபை பார்ப்பதற்காக தன்னுடைய தகப்பனார் யாக்கோபை, அந்த உடல்நிலை பறிந்திருக்கிற யாக்கோபை பார்ப்பதற்கு இந்த 2 குமாரர்களையும் அழைத்துக் கொண்டு யாக்கோபிடத்திலே போய் சேரும்போது யாக்கோபு யோசேப்பின் குமாரர்களை ஆசீர்வதிப்பதற்கு தன்னிடத்திலே வரும்படிக்கு கட்டளையிடுகிறார். அப்படி வரும்போது ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, தன் மனமறிய தன் வலதுகையை இளையவனாகிய எப்பிராயீமின் தலைமையின் மேல் வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. உடனே கவனிக்கிறார். யோசேப்புடைய 2 குமாரர்களும் யாக்கோபுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். யாக்கோபு தன்னுடைய விருத்தாப்பி வயதிலே அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு யோசேப்பு அவர்களை கொண்டு வைத்து நிறுத்தியிருக்கிறார். இப்போது யோசேப்புடைய கை, அந்த யாக்கோபுடைய கை இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேல் அவருடைய வலதுகையில், மூத்தவனாகிய மனாசேயின் மேல் அவருடைய இடதுகையை வைக்கிறார். இதை பார்த்த யோசேப்பு, அப்படியே தகப்பனே, உடைய வலதுகையை இவன் மேல் வைக்க வேண்டும் என்று அவர் 18ஆம் வசனத்தில் கூறுகிறார். அந்த 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 48:18. இவன் மூத்தவர், பாருங்கள். அப்போ நினைச்சார் யோசேப்பு, அப்படியல்ல தகப்பனே, இவன் தான் மூத்தவன், இவன் மேல் அவருடைய வலதுகையை வைக்க வேண்டும் என்று சொன்னபோது யாக்கோபு யோசேப்பிடம் சொல்கிறான், அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும் மகனே, எனக்கு தெரியும். என மனம் அறிய மனப்பூர்வமாக கையை வைத்திருக்கிறான். வைக்கொண்டு சொல்கிறான், எப்பிராயீமை மனாசேவுக்கு முன்வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த யாக்கோபு யோசேப்புடைய குமாரனாகிய எப்பிராயீம் இளைய குமாரனாய் பிறப்பின் மூலமாக இருந்தாலும், சேர்த்து புத்திர வளத்திற்கு உரியவன் இல்லாதவனாக இருந்தாலும், அவன் பார்க்கிறோம் தேவனுடைய கிருபையினாலே சேஷ்ட புத்திர பாகத்திற்கு முன்வைக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பெற்றுக்கொண்ட பிறப்பினால் அவனுக்கு கிடைத்ததல்ல. அருமையான பிள்ளைகளே, நாமும் கூட இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பிறப்பினாலே பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதன் மூலமாக கிருபையினாலே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எபேசியர் 2:8 வாசிப்பது போல நாம் எல்லாம் அவருடைய கிருபையினாலே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உண்டானதல்ல, தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. அருமையான பிள்ளைகளே, இந்த எப்பிராயீம் தேவனை ஆண்டவர் சொல்கிறார், எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி உன்னை கைவிடுவேன், எப்படி உன்னை ஒப்புக் கொடுப்பேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்வதற்கு காரணம் பலவிதமான காரியம் உடனே காணப்பட்டாலும் இது எப்பிராயீம் சொல்லப்படுகிறது. அவர் சேஷ் பிறப்பினால் அல்ல, அவர் தேவ கிருபையினாலே சேஷ்ட புத்திர பாகத்துக்கு உரியவனாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் பிறப்பினால் ஒருவேளை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாவிட்டாலும், நீங்கள் நானும் தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய குமாரனாக தேவனுடைய குமாரத்தினாக அவரை அப்பா பிதாய் என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்துக்கு உரியவராய் காணப்பட்டபடியினாலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கியம் என்ன, நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஏன் பல குறைபாடுகள் இருக்கிறது, நமக்கு பல குறைபாடு இருக்கிறது. திருப்பிப்பட அப்பத்தை போல நாம் இருக்கிறோம். ஒரு பக்கம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோம், இன்னொரு பக்கம் உலகத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகம் நமக்கு இருக்கிறது, உலகத்தை விட்டு இன்னும் முழுதுமாய் விளவர வெளிவரல, உலகத்தோடு தான் இருக்கிறோம். நம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்காய் வாழ வேண்டியவர்கள். நீ திருப்பிப்பட அப்பத்தை போல ஒரு பக்கம் வெந்திருக்குது, இன்னொரு பக்கம் வேகாத ஒரு காரியம். ஒரு பக்கம் ஆவிக்குரிய நிலைமை இருக்கிறோம், இன்னொரு பக்கம் மாம்சம் நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அவர் அந்நிய ஜனங்களோடு கலந்திருந்தார். அவருடைய தேவபக்தி காலையில் தோன்றி வருகிற பணியை போல் இருந்ததுலாம் சொல்லியிருக்கிறது. அப்படிதான் அவருடைய தேவபக்தி இருக்கிறது. ஒரு நேரத்தில் நல்ல ஆவிக்குரியவா இருக்கிறோம், ஒரு ஆவிக்குரிய விழுந்து போகிறோம். ஆவிக்குரிய என்று சொல்ற நிலைக்கே நாம் காணப்படாதபடி காணப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், எப்பிராயீமே, நான் உன்னை கைவிடுதல், நீ என்னுடைய சேஷ்ட
புத்திரமாய் இருக்கிறாய். பிறப்பின் மூலமாய் கிடைத்ததில்லை, என் கிருபையினாலே அதை உனக்கு தந்திருக்கிறேன். அருமையான தோழர்களே, சிரேஷ்ட புத்திர பாகத்திலிருந்து கர்த்தர் உங்களை சுதந்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். நான் உன்னை கைவிடுவதில்லை. மகளே எப்பிராயீமே, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்றால் நீ என்னுடைய சிரேஷ்ட புத்திரம், நீ என்னுடைய சுதந்திரம், நீ என்னுடைய சுதந்திரவாளி. உன்னை சுதந்திரமாக என்னுடைய குமாரனாக என் குமாரத்தை தெரிந்திருக்கிறேன். ஆகவே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இடத்துல பல குறைபாடு இருக்கிறது, ஆனால் அவைகளெல்லாம் நான் பார்க்கவில்லை. இளைஞனாக இருந்தபோது உன்னை கைப்பிடித்து நடக்க படைக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. உன்னை நிர்மூலமாக்கிறவர்கள், ஒரு காரியமெல்லாம் பாழாக்கும்படி செய்தவர்கள் உன்னை விட்டு ஓடி போகிறார்கள். அல்லேலூயா. இனி உனக்கு பால்களில் இல்லை, ஒரு காரியங்களில் பாழாய் போவதில்லை, ஒரு காரியங்களில் நிர்மூலமாய் போவதில்லை. நீ பிரயாசப்பட அத்தனை காரியத்துக்குரிய பலனை கர்த்தருக்கு தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அன்பான பிள்ளைகளே, ஆகவே அவரை சார்ந்து கொள்வோம். மாத்திரமல்ல, இந்த எபிராயீமை குறித்து பல்வேறு காரியம் சொல்லப்பட்டாலும் இந்த எபிராயீமை குறித்து முதலாவது நாம் சேர்த்து புத்திரமாக இருக்கிறோம். இரண்டாவது எபிராயீமை குறித்து நாம் பார்க்கும்போது எபிராயீமின் பேருக்கு அர்த்தம் என்னன்னா கனி பெருக்கம் என்று சொல்லியிருக்கிறது. எபிராயீம் என்றால் கனி பெருக்கம், மனாசே என்றால் மறதி. ஆண்டவர் மறதியா இருக்கிற ஒருவனை கர்த்தர் சிரேஷ்ட புத்திர பாகம் தள்ளிவிட்டு கனி பெருக்கம் கொடுக்கிற ஒரு மனிதனை, கனி பெருக்கம் என்றால் அதிகமான கனிகளை கொடுக்கிறவர். அதான் கனி பெருக்கம் என்றால் அதிகமான கனிகளை கொடுக்கிறவர். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே ஒரு வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது, வாசியுங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்படியானால் இந்த எபிராயீமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், நாம் இந்த வசனத்தின்படி மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவங்களே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் எபிராயீமை பார்த்து நான் உன்னை கைவிடுவேனோ, உன்னை ஒப்பு கொடுப்பேனோ என்று சொன்ன ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை யார் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களை ஒடுக்குகிறவர்கள், உங்களை பார்வழிக்கப்படுகிறவர்கள், உங்களை நிர்மலமாக்கிறவர்கள் உங்களை விட்டு ஓடி போகும்படி கற்றல் பண்ணி உங்களுக்கு பெரிய உடனே கற்றல் கொடுப்பார். பார்க்கிறோம் சொல்லியிருக்கிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிற அனுபவம் காணப்பட வேண்டும். எபிராயீம் முதலாவது சிரேஷ்ட புத்திர பாகத்தை குறியவனாக இருந்தார். இரண்டாவது அவன் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற வாழ்க்கை உடையவனாய் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது என்றால் என்ன? அதை குறித்து பேதுரு என்ன சொல்கிறார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21-23 வசனத்தை வாசிக்கும் போது, 21 23 வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசியுங்கள். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவனில் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21-23 வசனம் வரையிலும் கிறிஸ்து தம்முடைய அடைச்சபடிகளை இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்களே, ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு, பாருங்க, இயேசு நமக்காய் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, நாம் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அதற்கு முன்பாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கணும், மன்னிக்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். அவருக்குள் நிலைத்திருப்பது தான் என்ன? அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். அப்படி என்றால் இந்த எபிராயீமை குறித்து கற்றுச் சொல்கிற காரியம், எபிராயீமை நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன். உன்னை நிர்மூலமாக்கிறவர்கள், உன்னை பாழாக்கிறவர்கள், உன்னை ஒடுக்கிறவர்கள் ஓடி போவார்கள். இனி நீ ஒடுக்கப்பட்டதில்லை, இனி உன் காரியங்கள் நிர்மூலம் ஆவதில்லை, இனி உன் காரியங்கள் பாழாய் போவதில்லை. நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன் என்று தைரியப்படுத்துகிறார்கள் பார்க்கிறோம். காரணம் என்றால் அவர் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற அனுபவம். ஒருவர் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற அனுபவம் எதை காட்டுகிறது என்றால், இயேசு நடந்தபடியே, இயேசு வாழ்ந்தபடியே நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அவர் நமக்கு பேதுரு சொல்கிறார் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி வைத்து போனாராம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21-23
வசனம் வரையிலும் அவர் நமக்கு மாதிரி வைத்து போனார். என்ன மாதிரி வைத்து போனார்? அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வகைப்படும் போது பதில் வகையவில்லை, பாடுபடும் போது பயப்படுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு நியாயமாய் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை விட்டு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் எப்படி நடந்தார்? பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை இல்லை, வஞ்சனை இல்லாமல் நடந்தார். நம்முடைய வாழ்க்கையில் பாவம் காணப்படக்கூடாது. பாவத்திற்கு முழுவதும் விலை வாழணும். பாவத்தை சீயத்தை இழந்து அதை விட்டு விலகணும். பாவத்தை அழைக்கப்படி விட்டு விடணும். நம்முடைய பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. பாவ செய்வதிலே காணப்படக்கூடாது. இதெல்லாம் வேத புத்தகம் பாவம் என்று சொல்வதோ அத்தனை பாவங்களை விட்டு விலகி பரிசுத்தமாக அவர் நடந்தபடியே வாழ வேண்டும். அதான் கற்றுக்கொண்டிருக்கிற அனுபவம். இரண்டாவது, வாயில வஞ்சனையே கிடையாது. வஞ்சனை இல்லாதவர் அவருடைய இருதயத்தில் வஞ்சனை கிடையாது. இதயத்தில் வஞ்சனையோடு நாம் காரியத்தை செய்யக்கூடாது. இதயத்தில் வஞ்சனை இருக்கக்கூடாது, வாயில வஞ்சனை இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, வையப்படும் போது பதில் வையவில்லை. வையப்பட்டார், அவர் பரிகாசம் பண்ணப்பட்டார், ஏழுப்படுத்தப்பட்டார். அவர் எப்போதெல்லாம் நினைச்சாரா? அமைதியா இருந்தார். நாம் அப்படி நடக்கணும். பாடுபடும் போது பலவிதமான பாடுகள் அவருக்கு வந்த பொழுது பயப்படுத்தல. நம்ம சொல்றோம், நான் யார் தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளை. நீ என்ன துன்பப்படுத்துறியா? எனக்கு இந்த துன்பத்தை கொடுக்குறியா? இந்த கஷ்டத்தை கொடுக்குறியா? கர்த்தர் என்ன செய்கிறானே பாரு. உன்னை கொன்றுவார், உன்னை அடிச்சிருவார், உன் குடும்பத்தை இல்லாமல் போக பண்ணுவார். இப்படி நம்ம சில வேளையில் பயன்படுத்துகிறோம். ஆனால் அவர் என்ன செய்யல? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. காரியம் எப்படி தலைக்கு மேல போனாலும் பரவாயில்ல, பிரச்சனை தலைக்கு மேல போனாலும் பரவாயில்ல, இந்த இயேசுவை போல நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்பு கொடுங்க. தாவீதுக்கு காரியமெல்லாம் தலைகளா போய் தலை மேல போயிட்டு வாழ விருப்பமே கிடையாது. ஆனால் தாவீது செய்த ஒரு காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கையில காரியங்கள் எல்லாம் தலைக்கு மேலா போனாலும், தலைக்கு மேலா பிரச்சனை போய் கொண்டிருந்தாலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி தன் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் பயன்படுத்தல. பாடுபடும்போது, சவுலால் பாடுபடும் போது, அப்சலோமால் பாடுபடும் போது, இன்னும் ஜனங்களால் பாடுபடும் போது, சொந்த ஜனங்களால் பாடுபடும் போது, கூட இருக்கிறவர்களால் பாடுபடும் போது அவர் பயன்படுத்தல. நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒருவர் இருக்கிறார், அவருக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த அனுபவம் காணப்படணும். எந்த ஒரு காரியமானாலும் பதறாதிருங்கள். எந்த ஒரு காரியமானாலும் வாயில் வஞ்சனை வைக்காதிருங்கள். எந்த ஒரு காரியமானாலும் வாயில் திறந்து அப்படி இப்படி பேசாதீர்கள். நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒருவர் இருக்கிறார், அவருக்கு ஒப்பு கொடுங்கள். இயேசு அப்படிதான் நடந்தார். அவர் நியாயம் எடுபட்டு போச்சு. நியாயமே எடுபட்டு போகலாம், நியாயம் நிற்காம போகலாம், நியாயம் தோற்று போகலாம். ஆனா அவரை போல உலகத்தில் வாழணும். அவர் எப்படிப்பட்டவர் தான்? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்பு கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, இப்படி இந்த வாழ்க்கையில நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தாவீது வாழ்க்கை பார்க்கிறோம். கர்த்தர் சத்துருவின் எல்லா கையிலும் விடுவித்தார். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் தாவீதை அவன் எல்லா சத்துருவின் கைகளும் எல்லா சத்துருவின் கைகளுக்கும் நீங்களாக்கி அவனை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி, கர்த்தருடைய சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு தடையாக அத்தனை சத்துருக்களை விட்டு நீங்களாக்கினார். அத்தனை சத்துருக்களை விட்டு அழைத்து போக பண்ணினார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் தாவீதுக்காய் அடுத்த காலமன்றால் தாவீதுக்காரர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னை கீழ்ப்படிந்தார். அவர் நோய் கீழ்ப்பட்டார். ஆண்டவரே, அநியாயமாக நான் பாடுபடுகிறேன், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்கள் இருக்கிறேன், இந்த காரியத்தை உடனே விட்டு விடுகிறேன். ஆண்டவரே, இதை பார்த்துக் கொள்ளும். ஆண்டவரே, என்னை ஒடுக்குகிறார்கள், என்னை நிர்மலமாக்க நினைக்கிறார்கள், என்னை பாழாய் போகப்பட நினைக்கிறார்கள். ஆண்டவர், நீ பார்த்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால எல்லா சத்துருக்களையும் அவரை விட்டு அகற்றி போட்டார். கர்த்தர்
வாக்குத்தம் அவன் நிறைவேறுவதற்காய் அவனுக்கு துணை என்று யுத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எப்பிராயிமே, நான் உன்னை கைவிட மாட்டேன். என் எப்பிராயிமே, நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னுடைய சேர்த்த புத்திரமாக நீ நான் நடந்தபடியே நடக்கிற தேவனுடைய பிள்ளை. நீ எனக்கு நினைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளை. நீ எனக்கு நினைத்திருந்தால் நான் உன்னை கைவிடுவேனோ, உன்னை கைவிடுவேனோ, உன்னை ஒப்புக் கொடுப்பேனோ? அன்பார்ந்த பிள்ளைகளே, கடினமான சூழலில் ஒருவனை போய் கொண்டிருக்கிறான். கடினமான காரியங்கள் உங்களுக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறான். எந்த ஒரு மாதம் உங்களுக்கு இருந்தாமலே இருக்கலாம். அப்படியே இருந்த பிரச்சனை அப்படியே இருக்கலாம். இது தேவை அப்படியே இருக்கலாம். தேவை சந்திக்கப்படாமல் இருக்கலாம். எந்த மாற்றமும் உங்களுக்கு நேராமல் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னை மறந்து விட்டாரோ என்று நீங்கள் ஒருபோதும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் ஜீவனுள்ளவர், அவர் மாறாதவர். இந்த காலவெளியிலே அந்த ஆண்டவரை நோக்கி நாம் கண்களை பார்ப்போம். அவர் நமக்கு உதவி செய்யும்படியாக கேட்போம். இந்த காலவெளியில் அவர் சொல்கிறார், எப்பராகவே என் மகளே, என் மகளே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? என்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை ஒடுக்குகிறவர்கள், உன்னை நிர்மூலமாக நினைத்தவர்கள், உன்னை பாழாக்க நினைத்தவர்கள் ஓடி போவார்கள். உனக்காய் நான் யுத்தம் பண்ணுன்னு சொல்கிறார். இப்படி இந்த காலவெளியிலே அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்போம். அவருடைய சேஷ்ட புத்திரமாக இருப்போம். அவர் நினைத்திருப்போம். அவர் நடந்தபடியே நாமும் வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்திருந்து இந்த பாடலை பாடுவோமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்ற பாடலை நாம் பாடும்போது எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தேவன் உன்னை கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் தலைக்கு மேலா போயிருக்கலாம். பிரச்சனை தலைக்கு மேலா போயிருக்கலாம். உடைய எந்த ஜபம் கேட்கப்படாமல் இருக்கலாம். எந்த மாற்றங்களுக்கு பிரச்சனை மாற்றமும் கிடைக்காமல் இருக்கலாம். தேவை அப்படியே இருக்கலாம். தேவை சந்திக்கப்படாமல் இருக்கலாம். காரியங்கள் போராட்டங்கள் அப்படியே அதிகமாகிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் சீயோனே, ஏன் கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லும் போல நீங்கள் காணப்படலாம். ஆனால் சீயோனே, நீ ஒரு காரியம் எனக்கு தெரியுமா? எப்படி உன்னை கைவிடுவேன்? எப்படி நான் உன்னை மறப்பேன்? உன் மதில்கள் எப்போது கையில் இருக்கிறது. நீ உள்ள கையில என் கை வளைந்து வைத்திருக்கிறேன். நான் உன்னை மறப்பதே இல்லை. உன்னை ஒடுக்கிறவர்கள், உன்னை நிர்மூலமாக்கிறவர்கள், உன்னை பாழாக்குவதை நினைத்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்க. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்புக் கொடுங்க. காரியங்கள் தலைக்கு மேலா போனாலும், காரியங்கள் உங்களுக்கு எதிராய் மாறினாலும், காரியங்கள் அப்படியே இருந்தாலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை கைவிட மாட்டார். எல்லாரும் சேர்ந்து இவளை பாடுவோம். அதில் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உன்னை
அருமையான தேவனே, இனிவரை எப்ராயிம் நீ தேவனுடைய சொந்தம், நீ சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டவன் பிறப்பினால் அல்ல, தேவ கிருபையினால் நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாய். எப்ராயிமை போல பல்வேறு குறைபாடுகள் உங்களுக்குள் எனக்குள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், இளைஞனாய் இருந்தபோது உன்னை கைப்பிடித்து நடத்தி படைக்கிற நான் அல்லவா, உன்னை எப்படி கைவிடுவேன்? என் பரிதாபங்கள் தொகுகிறது, என் இரக்கங்கள் மீது மிகுதியாய் வருகிறது. ஆமென். கர்த்தர் உங்களை இறக்க வைத்ததுனால, நீங்க சேர்த்த புத்திர பாகத்தினால் உரிய சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டதுனால, நீங்கள் கர்த்தருக்கு நிலைத்திருக்கிறதுனால, அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுனால, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர்களை கைவிட மாட்டார். அவருடைய இரக்கங்கள் பரிதாபங்கள் உங்கள் மீது தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய இரக்கங்கள் உங்கள் மீது அதிகமாக ஊற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கங்கள் கிடைக்கும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலவேளையில் உடைய இரக்கங்கள் உடைய பிள்ளைகள் தொங்கிக் கொண்டிருப்பதற்காக சொல்கிறோம். நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை ஏற்றுக் கொடுப்பதை வாக்கு கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எல்லாம் நிர்மூலமாய் போய்விட்டதே, எல்லாம் பாவாய் போய்விட்டதே என்று எந்தெந்த காரியத்தை கொடுத்து மனம் தாங்கள் அடைந்திருக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்களோ, ஆண்டவரே, இனியுடைய காரியங்கள் பாவாய் போய்விடக்கூடாது, நிர்மூலமாய் போய்விடக்கூடாது. ஆண்டவரே, அவர்கள் ஒடுக்கப்படும்படி விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே, நீர் அவர்களோடு கூட இருந்து அவருடைய காரியங்களை தேயமாய் மாற்றித்தார்கள். இனி பார்க்கடிப்பவர்களுக்கு இருக்கக்கூடாது, நிர்மூலமாக அனுபவம் இருக்கக்கூடாது, ஒடுக்கப்படுகிற அனுபவம் இருக்கக்கூடாது. அவர்களை விசாரத்திலே கொண்டு வைக்கும்படியாக சொல்கிறேன். உடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறுவதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் அப்படியே கர்த்தர் செய்வீராக. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அருளும் சமாதானம் ஆசீர்வாதம் ஒரு அருகமறைந்தும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் கூடவே இருக்கிறார்.